அடுத்ததாக வாண்டுமாமா நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தின் முக்கிய அம்சமாக வாண்டுமாமா 100 என்ற இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக ஓவியர் திரு ட்ராட்ஸ்கி மருது அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கல்கி குழுவிலிருந்து சீதா ரவி மேடம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வாண்டுமாமா அவர்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து மேடையில் அமர்த்தியவர்கள் அவர்கள்தான், கல்கி நிறுவனம்தான். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாண்டுமாமா அவர்களுக்கு ஒரு மேடை கொடுத்து அவரை உலகெங்கும் அறிய வைத்த ஒரு மகத்தான குழுமத்திலிருந்து வந்திருக்கும் மேடம் அவர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அதே சமயம் வாண்டுமாமா அவர்கள் கதைகளை தொகுத்து புத்தக வெளியீடாக வெளியிட்டது எங்கள் ஐயா தான். அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஆமாம், வானதி பதிப்பகத்தார் திருநாவுக்கரசு சாருடைய மகன் திரு ராமநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பதிப்பாளர் ராமநாதன் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். வாண்டுமாமா அவர்கள் இப்போது அவர் கடைசியாக இருந்த வீடு இப்போது அவருடைய மருமகள் மற்றும் பேரன் இருக்கும் வீடு விஜயராகவா ரோடு கார்த்திக் அபார்ட்மெண்ட்ஸ் 2வது மாடி D11 என்ற ஒரு வீட்டில் இருக்கிறார்கள். அந்த வீடு வாங்குவதற்கு மிக 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 முக்கியமான காரணமாக இருந்தது வானதி நிறுவனம்தான். ஆகையால் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக, டெக்னிக்கலி வாண்டுமாமா என்னுடைய குடும்பத்தார், ஸோ என்னுடைய குடும்பத்தின் சார்பாக அந்த வீடு வாங்குவதற்கு உதவி செய்த வானதி நிறுவனத்திற்கு என்னுடைய வணக்கங்கள், அன்பும் நன்றியும் சார். இந்த புத்தகத்தை இப்போது வெளியிடுவதற்காக சீதா ரவி மேடம் அவர்கள் வெளியிட முதல் பிரதிகளை வானதி சாரும் ட்ராட்ஸ்கி மருது சாரும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ட்ராட்ஸ்கி மருது சார் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ட்ராட்ஸ்கி மருது சார் நம் சமகாலத்தின் மிகப்பெரிய மேஸ்ட்ரோவாக நான் அவரை கருதுகிறேன். அவர் வாழும் காலத்தில் வாழ்வதே எனக்கு ஒரு மிகப்பெரிய உரிமையாகவும் கடமையாகவும் நினைக்கிறேன். எங்கள் அன்பிற்குரிய காந்தி கண்ணதாசன் சார் அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அவர் இந்த புத்தகத்தை வெளியிடுவது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. சார் மேடையில் வாங்க சார். சார் உங்களுக்காக தான் வெயிட்டிங் சார், ப்ளீஸ். இந்த இடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியாக வேண்டும். காந்தி கண்ணதாசன் சார் தமிழகத்தின் மிக முக்கியமான ஒரு பதிப்பகத்தார். ஆனால் அவரை இந்த இடத்தில் இந்த மேடைக்கு நான் அழைத்தது ஒரு பதிப்பகத்தாராக அல்ல, ஒரு பதிப்பாளராக அல்ல. அவரை நான் இங்கு அழைத்தது வாண்டுமாமாவின் முதன்மை வாசகராக. வாண்டுமாமாவின் புத்தகங்களை தேடி தேடி வாங்கி சில சமயம் வானதிக்கே சென்று இந்த புத்தகம் வந்துவிட்டதா, இந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் செய்து விட்டீர்களா என்று அவ்வளவு தேடலுடன் இருந்த முதன்மை வாசகர் அவர்தான். இப்போது ஃபார்மலாக ஒவ்வொருவரையுமே சிறப்புரைக்காக பேச அழைக்கிறேன். ஆனால் அவர்கள் இருக்கையில் இருந்த மாதிரி பேசுவது தான் நன்றாக இருக்கும் என்று தோன்றுகிறது. ஆகையால் முதலில் ட்ராட்ஸ்கி மருது சார் அவர்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். எங்களுடைய சமகாலத்தில் இப்படி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதே எனக்கு பெருமை என்று கருதுகிறேன். ட்ராட்ஸ்கி மருது சார், வாண்டுமாமா அவர்களை பற்றி உங்களுடைய விளக்கத்தை, உங்களுடைய அறிமுகத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த புத்தகம் நேற்று எனக்கு கிங் விசாக் படிக்க நேற்று அனுப்பிச்சி வச்சிருந்தப்பில் இதுக்கு இந்த புத்தகத்தை பார்த்த பிறகு தான் அவரும் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு முதல்ல ஆசைப்பட்டிருக்கிறாருன்றது எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஒரு ரிமார்க்கபிள் இன்ஸ்டிங்க்ட் தான் அவருக்கு. ஆக்சுவலாக என்னென்னா, கண்ணன் பத்திரிகை, எனக்கு கண்ணன் ஒரு பத்திரிகை ஆரம்ப காலத்தில் வந்தது. ஒரு தட் வாஸ் ஆக்சுவலி 60s இருக்கிற வந்த பத்திரிகை. அப்புறம் அதை தொடர்ந்து எனக்கு வந்து வாண்டுமாமா வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷனை நான் வந்து கண்டினியூவாக நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய பல நேரங்களில் அவர் வந்து காமிக் புக்குக்கு பின்னாடி அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அவர் பெரிய அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றது எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். நண்பர்கள் அதுலேயும் குறிப்பாக வந்து பத்திரிகையில் வந்து தொடர்ந்து இயங்கினவங்களுடைய சொன்னது மூலயமா தான் எனக்கு அது தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த பகுதியை வந்து
சரியாகவும் ரெக்கார்ட் ஆகலை, எப்போயுமே ரெக்கார்ட் ஆகலைன்னு நாங்கள்லாம் சொல்லிகிட்டே இருப்போம், பேசிகிட்டே இருப்போம். அது வந்து அதுலேயும் நல்லா சொன்னால் இன்னும் பொது ஜனங்களுக்கு, அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அதே காலகட்டத்தில் சில்ட்ரன் இன்றைக்கும் அது அந்த இடம் தான் இருக்குது. இன்றைக்கும் சில்ட்ரன்ஸ் புக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து எழுதுறது, அதில் இயங்குறதுன்றது வந்து ஒரு யாரும் ரெகனைஸ் பண்ணாத ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு வரைக்குமே இருக்காது. அவருடைய காலகட்டம் ரொம்ப ரொம்ப கடுமையான காலகட்டம். அவர் ட்ராவல் பண்ணி போன பகுதி எல்லாத்தையும் நான் படித்தேன் இந்த புத்தகத்தில். ஆர்டராக எனக்கு கிடைச்சதில் அவர் வந்து இட் இஸ் நாட் அன் ஆர்டினரி இது. அவருடைய பாதை வந்து அவ்வளோ சாதாரணமான பாதை இல்லை. தொடர்ந்து ஆனாலும் அது மேலே நம்பிக்கையை அவர் இழக்காமல் அதை வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காரு. அந்த விஷயம் வந்து அது அவருடைய லைஃப் பின்னாடி இருக்கிற விஷயங்களை படிக்கும்போது தான் தெரியுது. ஆனால் அவரே ஆர்டிஸ்ட். நாங்கள்லாம் என்ன பேசுவோன்னா, அவரை போல இயங்கின, அதுலேயும் குறிப்பாக வண்டு மாமாவையே மற்றவர்கள் யாராவது எழுதியிருக்காங்களா அவருடைய சிறப்பையோ அல்லது அவருடைய கான்ட்ரிபியூஷனையோ அப்படின்னாலும் கூட குறைவாக தான் இருக்குது. அதுவும் இல்லை. அப்புறம் வந்து அவருக்கே ஆர்டிஸ்ட் எஸ்பெஷலி அந்த டைமில் கான்ட்ரிபியூட் பண்ண ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாருங்கள். குளோபலாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு அந்த அதுலேயும் வந்து காமிக் புக், ஹிஸ்ட்ரி ஆஃப் காமிக் புக்கில் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட்டு மிக முக்கியமான அவங்களுடைய இமேஜ் எல்லாமே தமிழ்நாட்டில், அதுலேயும் தமிழ் பரப்பில் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸை எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருக்குது. அது எங்களை போல் ஆர்டிஸ்ட்டு தான் அதை வந்து நாங்கள் தான் அதை ஊன்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். மேலே அவரை சொல்லாத மாதிரியே இதுவும் பேசப்படாமே போயிடுச்சு இந்த காலகட்டத்தில். அதில் வந்து எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்து அந்த பக்கம் வந்து ஸ்பானிஷ் காலனியிலேருந்து அவங்க நமக்கு பிரிட்டிஷ் எப்படி இங்கே வெள்ளையர்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல் பிலிப்பைன்ஸ் இந்த பகுதியில் இருந்த ஸ்பானிஷ் காலனி இருக்குவாங்க. அது வந்து இதே மாதிரி நமக்கு போலவே மிக முக்கியமான ஒரு ஆர்ட் ஸ்கூல் எல்லாம் கொண்டதாக இருந்தது அந்த காலகட்டத்தில். அதிலிருந்து வந்த சில மிக முக்கியமான கலைஞர்கள் பின்னாடி எப்படி நாம் எல்லாம் பிரிட்டனுக்கு எப்படி மேல் படிப்புக்கோ அல்லது வாழ்க்கையை இது பண்ணிக்கிறதுக்கோ போகிறது போல் ஸ்பானிஷ் எல்லோரும் அங்கே போனாங்க. இங்கே ஸ்பெயினுக்கு போனாங்க, இங்கே இருக்கிற பிலிப்பைன் ஆர்டிஸ்ட் எல்லாம். அப்புறம் தென் ஆஃப்டர் தேட் அங்கேருந்து ஸ்பானிஷ் காலனிக்கு போயிருக்காங்க. அப்புறம் அது போய் கடைசியில் அமெரிக்கன் காமிக் புக்கு, யூரோப்பியன் காமிக் புக்கு, இது எல்லாத்துக்குள்ளேயும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இது ரொம்ப அதுலேயும் அந்த ஆர்ட் ஆஃப் காமிக் புக் இருக்குது பாருங்க, அதை ஊன்றி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். ஆனால் அது வந்து கடைசியில் எங்கே வந்துருச்சுன்னா இந்த 100 இயர்ஸில் டிஸ்னியோடைய ஸ்கூலுக்குள்ளே அது வந்து அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் போயிடுச்சு, அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் சமகாலத்திலேயே எனக்கு தெரிந்து 60களிலேயே அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் இங்கேயும் வந்து புழக்கத்தில் இருந்தது. அதுலேயும் அந்த பைக்கோ எடிஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், கிளாசிக்ஸை பண்ண எடிஷன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அது வந்து நான் அடிக்ட் மாதிரி அந்த பேஜஸையும் பேனல்லையும் பார்த்துட்டே இருப்பேன் அந்த வயசில். ஆக்சுவலாக வந்து சம் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மாஸ்டர்ஸ் ஆக்சுவலி. இன்னும் சொன்னால் வந்து அதாவது எங்களுடைய ஓவியக் கல்லூரி மாதிரி இருக்கிற பின்புலத்திலேயே காமிக் புக்குக்கு ஒர்க் பண்ணுறது இப்போ இது இருக்குது பாருங்கள். அந்த ஆர்ட்டை குளோபலாகவே வந்து அது வந்து அதை ட்ராஷ் மாதிரி தான் சொல்லுவாங்க. ட்ராஷ்னால் எப்படி சொல்கிறேன்னா அது வந்து 2ஆம் பட்சம் தான். அதாவது எப்படின்னா காமிக் புக் எப்படின்னா அங்கேயும் அப்படி தான் இருந்தது, யூரோப்லேயோ அல்லது அமெரிக்காவிலையோ அப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து அதை 60க்கு பிறகு தான் அதை 9th ஆர்ட்டுன்னு ரெகனைஸே பண்ணாங்க குளோபலாக. அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமிக் புக்குக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஆர்டிஸ்ட் யாரையுமே ரெகனைஸே பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய முக்கியமான கலைஞர், அவங்களுடைய கான்ட்ரிபியூஷனை அதை வேல்யூவே பண்ணலை. 60 நல்லா சொன்னால் 60ஸ்க்கு பிறகு தான் ஒரு ஒரு விஷுவல் ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய ரெவல்யூஷனரி சேஞ்சஸ், அதாவது அந்த டைம் தான் 60s தான் அது வந்து காமிக் புக்கு வந்து ரொம்ப என்ஹான்ஸ் ஆகுது. 50, 60 தான் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுற டைம். அவர் 50s 60s, ஆமாம் 60s 70s எல்லாம் அவர் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. அந்த டைமில் 60ல் பண்ணின சில கலைஞர்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் உலக பெரிய அளவில் மாற்றி போடுது. அதாவது நல்லா சொன்னால் காமிக் புக்கு தென் இட் பிகம் அப்புறம் இண்டிபெண்ட் காமிக் புக். அந்த பழைய இதெல்லாம் போய் சினிமா ஸ்டுடியோவினுடைய பழைய லைப்ரரிலாம் டிஸ்மேண்டில் ஆகும்போது அதையெல்லாம் வேறு இடத்துக்கு வந்து கலைஞர்களுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது வெளியே வந்து. அப்புறம் காமிக் புக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபார்ம் ஆகுது அந்த டைமில் 60s 70s. அதை பார்த்து வளர்ந்தவங்க தான் அடுத்த டிக்கேடில் ஸ்டார் வார்ஸ்லாம் பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா
நாங்கள் படித்த கதையெல்லாம் மறந்துடுச்சு, படம் தான் எங்களை ஃபிலிம் மேக்கர் ஆக்குச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு இந்த இந்த சமகாலத்தில் இங்கே பேரலாக ஒரு கலைஞர்கள், அதாவது நான் எப்படி சொன்னேன்னா, இந்த ஆர்டிஸ்டையும் ரைட்டர் அவங்க ஒரு 40 வருஷம் 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறத பேரலாகவும் படிக்கிறதுக்கோ அல்லது சொல்கிறதுக்கோ நமக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஸ்பேஸே இல்லை. அதுவும் இல்லை கூடவே அதை என்ன சொல்கிறாங்க, ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்கிற வாண்டுமாவையும் பற்றி அதிகமாக மற்ற யாரும் எழுதலை. ஒரு அமைதியாக ஒரு கார்னரில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அப்படி தான் இது நடந்திருக்கு. இப்போ பார்த்தா இப்போயும் நாம் இதை பேசலைன்னா எப்பயுமே யாரும் பேச மாட்டாங்க. அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இப்போ இப்போயாவது இது அவருடைய நூற்றாண்டுலையாவது நினைக்கிறோமே தமிழ் சமூகம் அப்படின்னு எனக்கு ஒரு இது. ஆக்சுவலாக என்னென்னா, காமிக் புக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்கிற பகுதியில் கூட இங்கே என்னென்னா நான் இப்போ போன அரசாங்கம் இருந்தப்போ கல்வித்துறையில் நாங்களும் அந்த கமிட்டியில் இருந்தேன். அப்போ புத்தகங்கள், தமிழ்நாட்டு பாட புத்தகங்களை பற்றி உங்களை அபிப்பிராயம் என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு போனப்போ நான் சொன்னேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்கிற மாட்டிங்களே அப்படின்னு நான் முதலே சொல்லிட்டேன். ஆமாம், அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, தமிழ்நாடு பாட புத்தகம்லாம் பஞ்சாங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாரும் அப்போ என்னென்னா, எங்கேயுமே சித்திரமே இல்லை அவங்க பாடப்புத்தகத்தில். அதாவது சீக்வெண்டல் பிக்சர்ஸ் இருக்குது பாருங்கள். காமிக் புத்தக வடிவம் மிக முக்கியமான வடிவம். ஆனால் 70 ஆண்டுகளாக தமிழ் பாடப்புத்தகத்தில் காக்கா கல்லை எடுத்துகிட்டு போய் போட்டு தண்ணி குடிக்கின்ற கதையை தவிர உங்கள்கிட்ட எந்த கதையும் கிடையாதுன்னு சொன்னேன் நான். அதை ஒரு முக்கியமான ஆர்ட் ஃபார்மாக தமிழ் சமூகம் எடுக்கவே இல்லை. ஆகையினால தான் அது எங்கேயோ பத்திரிகைக்குள்ளே மட்டும் இயங்குகிற கலைஞர்கள், அதுலேயும் குறிப்பாக பத்திரிகை ஓவியர்கள்கிட்ட மட்டுமாக இருக்கிறதாக அல்லது அவங்களுக்கு மட்டுமே முடிஞ்சதாக வேறு யாரும் வெளியேயும் முயற்சியும் பண்ணாமல் அது அப்படி வந்துடுது. கூட நமக்கு என்னென்னா, 40க்கு பிறகு இங்கே இது இருக்குது பாருங்களேன், சிவகாசி ஒரு இண்டிபெண்ட் ஸ்பாட்டாக மாறுது பாருங்களேன். அதாவது பட்டாசு தொழிலை தாண்டி துணை தொழிலாக இருக்கிற இந்த பிரிண்டிங்கும் ஒரு எமர்ஜ் ஆகிற நேரத்தில் பெரிய பவர்ஃபுல் மிஷின்லாம் வர ஆரம்பித்த பிறகு அது பிரிண்ட் பண்ணிட்டாலும் இன்னும் அதுக்கு அதனுடைய பவருக்கு நீங்கள் ஃபீட் பண்ண முடியாமல் தான் அது இன்னும் ஐடலாக ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இந்த காமிக் புக்கு எல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி காப்பிரைட் ஃப்ரீ ஆயிடுச்சு யூரோப்பில். இந்த இது இரும்பு கை மாயாவிலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சும்மா இருக்குது. அதை போய் வாங்கிட்டு இங்கே ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணி அது ஒரு பெரிய ஜெனரேஷனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு நான் அதெல்லாம் முன்னாடி பார்க்குறேன். அப்புறம் அது ஒரு யங் பீப்புளை ஒரு ரைட் ஏஜில் இப்போ இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த காமிக் புக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. அப்புறம் ஆனால் பின்னாடி ஷேடோ மாதிரி வாண்டுமோமா இந்த மாதிரி புத்தகங்களுக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறதுக்கு இப்படி அப்புறம் அவர் நமக்கு அதாவது தொடர்ந்து அவர் செயல்பட்டு இருந்ததுனால அவர் பேர் நமக்கு தெரியுது. இன்னும் அவர் மாதிரி இன்னும் வேறு யாரெல்லாம் இருந்தான்னு தெரியல. ஆக்சுவலாக எனக்கே நான் ஃபைன் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் மனோபாலா நாங்களாம் ஒரே செட். நாங்கள் ஒர்க் பண்ணி அப்போ வாசு காமிக்ஸ்னு மெட்ராஸில் இருந்தது. அது ஹாஸ்டலில் இருக்கும்போது எங்களுக்கு செலவுக்கு நான் போய் எல்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்தோம். பணம் அதை அப்போ என்ன சொல்லுவாங்க, ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டு எங்களுக்கு அது ஒரு பெரிய இது. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அது அதை வேலை வாங்குகிற அந்த காலகட்டத்துலேயும் இருக்கிறவங்களுக்கோ அல்லது நான் என்ன சொன்னேன், இங்கே விஷுவலாக இருக்கிற பகுதிக்கு பெரிய இது இல்லை. ஒரு சிங்கிள் படம் பெயிண்ட் பண்ணுற ஆளுக்கே பெரிய பணம் கொடுக்குறதோ அல்ல ரெகனைசேஷனோ அப்படி இல்லை அப்போ அந்த பீரியடில். நான் சொல்கிறது ஒரு நிறுவனமாக ஆனந்த உடனேயோ அல்லது அதுக்கடுத்து நாங்கள் இந்த முறையை மாற்றுறதெல்லாம் கல்கியில் தான் நான் முதல் முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தேன். ஆனந்த உடனே கல்கியில் என்னென்னா, அதாவது சித்திரம் கதை என்ன சொல்லுதோ அதை தாண்டி வேறு சித்திரமாக இருக்கும். அந்த முயற்சியெல்லாம் நான் முதல்ல அதாவது கம்யூனிகேட்டிவ் இல்லஸ்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணுறது இருக்குது பாருங்க. இமேஜ் ஒன்று இருக்கும், உங்களை ஈர்க்கும். அது என்னன்னு நீங்கள் படிக்க ஆரம்பித்த பிறகு கதையும் அதுவும் நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. இப்படியான முயற்சியெல்லாம் நான் முதல்ல இதை நான் பண்ணி ஒரு தடவை அனுப்பிச்சேன்னா, சார் ராஜேந்திர சாரே எனக்கு நேரடியாக எனக்கு ஃபோன் பண்ணி இந்த பட்டம் பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லுவார். அப்படி ஏன்னா ஒரு காலகட்டம் தான் இருந்தாலும் இது எல்லாமும் என்ன சொல்லுங்கள், வெளியே வளர்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறையும்.
அப்புறம் வந்து காமிக் புக்கு வந்து நமக்கு வந்து சில்ட்ரன்ஸோட மட்டும்தான் அதை கனெக்ட் பண்ணிடுவோம். அதனால் அதனுடைய க்ரோத்து என்னுடைய அபிப்பிராயம் அது. இப்போ வந்து உலகளவில் 80க்கு பிறகு கிராஃபிக் நாவல் ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு ஃபார்மேட்டு. அப்புறம் வந்து ஜாப்பனீஸ் வந்து காமிக் புக் ஆர்டிஸ்ட்டை வந்து கடவுளுக்கு இணையாக தான் கொண்டு வருவாங்க. தெசுகா வாஸ் ஆக்சுவலி அவங்க வந்து காடு தான் அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் 60 மேகசின் வரும், 50 மேகசின் 60 மேகசின் வரும், எல்லாமே 500 பக்கம் இருக்கும், பெரிய இண்டஸ்ட்ரி. அப்புறம் வந்து அதான் நான் சொல்லுவேன் அடிக்கடி, வாஷிங் மிஷின் பக்கத்தில் காமிக் புக் ஆர்டிஸ்ட் தான் நிற்பார் விளம்பரத்தில், ஆக்ட்ரஸ் மாதிரி, அவ்வளோ பாப்புலர் அங்கே. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அப்புறம் வந்து ஒரு கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட்டும் இங்கே வரல. அதாவது ரைட்டர் ஆர்டிஸ்ட் கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் இருப்பாரு, அது வளரல. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெண்டு பேரும் அதை வந்து பகிர்ந்துக்கிறது இருக்கு பாருங்க, அது இல்லை. அப்படி ஒரு இடம் தான் இது. ஆக்சுவலாக அவரை நான் இந்த நேரத்தில் அது எதை சொல்லணும்னு நினச்சேன்னா, அவரை நினைவு கொள்ளுகிற, அதாவது வாண்டுமாவை நினைவு கொள்ளுகிற இந்த காலகட்டத்தில் இருந்தாவது காமிக் புத்தக வடிவத்தையும் இனிமேல் தமிழ் சமூகம் ஒரு மிக முக்கியமான ஒரு மீடியமாக எடுக்கணும்னு எனக்கு ஆசை. அதுதான் அவருடைய நினைவு நாளில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். ஜப்பானிய மாங்கா காமிக்ஸ் பற்றி சார் சொல்லிட்டு இருந்தார். உலகத்தில் விற்பனையாகும் 100 காமிக்ஸ் புத்தகங்களில் 67 புத்தகங்கள் ஜாப்பனீஸ் மங்கா தான். இப்போது அடுத்தபடியாக வாண்டுமாமா அவர்களுக்கு மிகச்சரியான ஒரு பிளாட்ஃபார்மை அளித்த கல்கி குழுமத்திலிருந்து எங்களுடைய மேடம் வந்திருக்கிறார்கள். கடுமையான வீட்டு வேலைகள் மற்ற பணிகள் இருந்தாலும் இந்த நிகழ்விற்காக வாண்டுமாமா அவர்களுக்கு மரியாதை செய்வதற்கு நான் கண்டிப்பாக நிச்சயமாக வருவேன் என்று முதல் நாளிலே உறுதி அளித்து வந்திருந்த அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி. ஒரு பெரிய கைத்தட்டலுடன் மேடம் அவர்களை பேசுவதற்கு அழைக்கிறேன். மேடையில் இருக்கும் நண்பர்களுக்கும் எதிரே இருக்கும் அன்பர்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் அன்பு வணக்கம். வீட்டில் நிறைய வேலை இருந்தது, விட்டுட்டு வந்தேன்னு சொன்னார். வீட்டில் இன்னைக்கு 2 வாண்டு, அந்த வாண்டோட அப்பா அம்மா தாத்தா எல்லாரும் வந்திருக்காங்க. நான் திரும்ப வந்துடுறேன் நீங்கள் கிளம்புறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே வாண்டு மாமாவின் 100ஆண்டு விழாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இந்த இளம் வயதில் படித்து மகிழ்ந்த வாண்டு மாமாவின் 100ஆண்டு விழாவை விவரம் தெரிந்த பிறகு படித்து வியந்த பிரபஞ்ச அரங்கத்தில் நடக்கிறது என்பது எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. இதற்காக இந்த வாய்ப்புக்காக முதல்ல விஸ்வா அவருக்கு நன்றி சொல்கிறேன். இங்கே பலர் ஆராய்ச்சி பூர்வமாக வரலாற்று பூர்வமாக எல்லாம் பேசியிருக்காங்க. வாண்டு மாமா கல்கி நிறுவனத்தினால தான் ஒரு வெளிச்சத்துக்கு வந்தார் அப்படிங்கிற மாதிரியும் எங்கள் விஸ்வா சொன்னார். உண்மையில் அவர் கல்கி நிறுவனத்தில் பணியாற்றாமல் வேற எங்கேயாவது பணியாற்றியிருந்தாலும் இதே அளவு வளர்ச்சியும் வெற்றியும் நிச்சயமாக கண்டிருப்பார் என்பது என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அதுதான் யதார்த்தமும் கூட. ஏனென்றால் அவருக்கு இருந்த ஒரு அந்த உள்ளு இருந்த அவருடைய அதை தீன்னு தான் சொல்லணும். ஒரு தீ, குழந்தைகளுக்காக ஏதாவது எழுதி கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வேகமும் அந்த தீயும் தான் அவரை முன்னுக்கு எடுத்து சென்றன. கல்கி என்பது அவர் வாழ்க்கையில் அமைந்த ஒரு நல்ல காலகட்டம் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் கல்கி ராஜேந்திரன் அதை வர்ணிக்கும் போது அது ஒரு பொற்காலம் என்று வர்ணித்து எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய நினைவுகளை பதிவு செய்த அந்த நூலுக்கு பேரே அது ஒரு பொற்காலம் என்பதுதான். உண்மையிலே பொற்காலம் தான். ஏனென்றால் கௌசிகன் என்கிற வாண்டு மாமா, எஸ்விஎஸ், விழிநாதன், பிஎஸ் மணி என்கிற குண்டுமணி, ராஜேந்திரன்,
இன்னும் இன்னும் 2 பேர் இருந்தார்கள். இப்படி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் பட்டாளமே துணை ஆசிரியர் குழுவில் இருந்தது ஒரு பத்திரிகையில். இந்த துணை ஆசிரியர் குழுவில் 3 பேர் குழந்தைகளுக்கு என்று எழுதவே முற்பட்டார்கள். குட்டி கிருஷ்ணன் என்ற பெயரில் கல்கி ராஜேந்திரன் எழுதினார். குண்டுமணி என்கிற பெயரில் பிஎஸ் மணி எழுதினார். வாண்டு மாமா என்கிற பெயரில் கௌசிகன் எழுதினார். ஒரு பத்திரிகையில் 3 பேர் எழுதியிருந்தாங்க குழந்தைங்களுக்காக, ஒரு பொது பத்திரிகையில். ரொம்ப இயல்பாக தான் அந்த நிறுவனத்திலிருந்து ஒரு குழந்தைகள் பத்திரிகை வெளிவர ஆரம்பித்தது. அதற்கு முக்கியமான காரணம் காஞ்சி மகா பெரியவர் ஒரு ஆலோசனை வைத்தார். இந்த மாதிரி நீங்கள் கல்கி நிறுவனத்திலிருந்து அந்த நிறுவனத்துக்கும் காஞ்சி மகா பெரியவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் குழந்தைகளுக்கென்று பத்திரிகை நடத்த வேண்டும், அது இந்த காலத்துக்கு முக்கியமான தேவை என்று சொல்லி அந்த பத்திரிகை ஆரம்பிக்கப்பட்டது கோகுலம். கோகுலத்துக்கு பெயர் வைக்கப்பட்டதே ஒரு சுவாரஸ்யமான கதை. பலருக்கு இங்கே தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். குழந்தைகளுக்கு முக்கியமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் அவர்களுக்காக நான் சொல்கிறேன். குழந்தைகள் தான் இந்த குழந்தைகள் பத்திரிகைக்கு பெயரிட வேண்டும் என்று சொல்லி கல்கியில் ஒரு அறிவிப்பு செய்து, நாங்கள் ஒரு குழந்தை பத்திரிகை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் அதற்கு ஒரு பெயரிட வேண்டும், மிகச்சிறந்த பெயரை தேர்ந்தெடுத்து அதற்கு பரிசளிக்கப்படும் என்று. அதில் ஒரு 5-6 குழந்தைகள் கோகுலம் என்ற பெயரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் சிறிய தங்க நாணயம்லாம் கொடுக்கக்கூடாது பரிசுன்னு சொன்னார் கௌசிகர். ஆனாலும் தங்க நாணயங்களை கொழுக்கட்டைக்குள் வைத்து கொடுத்தார்கள். அந்த பத்திரிகைக்கு உருவான ஒரு சின்னம் என்னன்னா, கல்கி விநாயகர் மடியில் கோகுலம் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணர் விநாயகர் மடியில் உட்கார்ந்துருப்பார். அதை ஒரு சித்திரமாக வரைஞ்சி, வினு தான் வரைஞ்சார்னு நினைக்கிறேன் அந்த சித்திரத்தை. அதுதான் அந்த பத்திரிகையினுடைய சின்னமாக அமைந்தது. இதில் தான் மிக வெற்றிகரமாக ஒரு இன்னிங்ஸ் நம்ம வாண்டு மாமாவுக்கு அமைந்தது. இந்த சுஜாதா வந்திருக்கிறார். அவரும் கோகுலத்தின் பொறுப்பாசிரியராக இருந்தவர், இப்போது தமிழ் இந்துவில் இருக்கிறார். மிக்க மகிழ்ச்சி சுஜாதாவை பார்ப்பதில் இந்த நிகழ்ச்சியில். அந்த வரலாற்றின் தொடர்ச்சி அவர், அதனால சொன்னேன். இப்படி வாண்டு மாமா ஆரம்பித்து அவர் போட்ட அஸ்திவாரத்தில் தான் கோகுலம் தொடர்ந்து நடந்தது. அதன் பிறகு வாண்டு மாமா பூந்தளிருக்கு சென்றார் என்று இந்த விஸ்வா எழுதிய புத்தகத்திலிருந்து நான் படித்து தெரிந்து கொண்டேன். அந்த புஸ்தகத்துலேயும் அவர் ரொம்ப குறைச்சலான தகவல்களை வச்சு ஒரு புஸ்தகத்தை எப்படி உருவாக்கினாருங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கிட்டத்தட்ட கல்கியினுடைய வாழ்க்கை வரலாறை எழுதுவதற்காக சுந்தா கையாண்ட ஒரு யுக்தியை தான் அவரும் கையாண்டிருக்கிறார். கல்கியினுடைய எழுத்துக்களையே பெரும்பாலும் கொண்டு கல்கியினோட வாழ்க்கை வரலாறை சுந்தா எழுதியிருக்கிறார். அதே மாதிரி வாண்டு மாமாவினுடைய படைப்புகளை கொண்டே வாண்டு மாமாவின் வாழ்க்கை வரலாறை விஸ்வா சொல்லியிருக்கிறார் இந்த புத்தகத்தில். அது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதில் நிறைய படங்களும் அடங்கியிருக்கின்றன. எனவே அவர் பூந்தளிருக்கு சென்றார். அந்த பூந்தளிரில் அவர் பணியாற்றிய போது அங்கே ரேவதி, இன்னொரு குழந்தை எழுத்தாளர் ஹரிஹரன், அவருடன் தொடர்பு, அவருக்கு வாண்டு மாமாவிடமிருந்து நிறைய கற்றல் எல்லாம் நிகழ்ந்திருக்கிறது. பிற்காலத்தில் இந்த ரேவதி கோகுலத்தின் ஆசிரியரானார். அப்படியானால் அந்த வட்டம் எப்படி சுழற்சி வந்து கொண்டே இருக்கிறது பாருங்கள். அது மட்டுமல்ல, பூந்தளிரை நடத்திய பாய் நிறுவனம் இருக்கிறது அல்லவா, அந்த நிறுவனத்தின் வெற்றிக்கும் அந்த டிங்கிள் மற்றும் அமர் சித்திரகதா காமிக்ஸினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் அடித்தளம் அமைத்தவர் கமலா சந்திரகாந்த் என்ற ஒரு எடிட்டர். அவர் மிக நவீனமான பெண்மணி, மும்பையை சேர்ந்தவர். ஆங்கிலத்தில் கோகுலத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கல்கி நிறுவனம் முடிவு செய்த போது கமலா சந்திரகாந்தை தான் அழைத்தார்கள். அழைத்து அவரை கொண்டு துணை ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க சொன்னார்கள். துணை ஆசிரியர் மாறிய போது மீண்டும் கமலா சந்திரகாந்த் வந்து மீண்டும் பயிற்சி அளித்தார். 3 முறை துணை ஆசிரியர்கள் மாறினார்கள். 3 முறையும் கமலா சந்திரகாந்த் அழைக்கப்பட்டார் பயிற்சி அளிப்பதற்கு.
ஆகக்கூடி வாண்டு மாமாவினுடைய அந்த விட்ட குறை தொட்ட குறையாக இந்த எல்லா கல்கியினுடைய எல்லா குழந்தை பத்திரிகை முயற்சிகளிலும் வாண்டு மாமாவின் தொடர்ச்சி அமைந்திருந்திருக்கிறது. அச்சு ஊடகங்கள் விற்பனையை சவால்களை சந்திக்க ஆரம்பித்த காலத்தில் ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி குழந்தைகள் பத்திரிக்கை தான். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிறது பெற்றோர், வாசகர்கள் தான் குழந்தைகள். ஸோ இந்த பட்ஜெட் ஃபார் மேகசின்ஸ் அப்படிங்கிறத குறைக்க ஆரம்பிக்கும் போது முதல் அடி வாங்கியவர்கள் குழந்தைகள். இதன் காரணமாக தான் பல குழந்தை பத்திரிகைகள் என்ன சொல்கிறது, இழுத்து மூட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உண்டாயின. இங்கே காமிக்ஸை பற்றி நிறைய பேசினாங்க. நாங்களும் ரொம்ப முயற்சி எடுத்து கோகுலம் காமிக்ஸ் என்று சித்திரக்கதைகள் மட்டுமே அடங்கிய ஒரு பத்திரிகையை கொண்டு வர முயன்றோம். அது ஒரு 3 மாதம் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சது. காரணங்கள் பல. முக்கியமான காரணம் இங்கே ஏற்கனவே 2 பேர் குறிப்பிட்ட அந்த எழுத்தாளர் மற்றும் ஓவியருக்கு இருக்க வேண்டிய ஒரு இணை செயல்பாடு என்பது. ஒரு சித்திர கதைக்கு வரைவதற்கு ஒதுக்கக்கூடிய நேரம் என்பது மிக அதிகமாக இருக்கும். ஒரு கதைக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் போடுறதோடு கூட ஒரு சித்திரக்கதையை வரைஞ்சி கொடுக்கறதுங்கிறது மிக அதிகமான நேரத்தை வாங்கக்கூடிய ஒரு செயல், ஒரு பணி. அதனால் அதுக்கு முன் வரத்துக்கு ரொம்ப பேர் தயாராக இல்லை. படங்கள் வாங்கி இந்த நடத்துவதில் ஒரு சிக்கல், விற்பனையில் இன்னொரு சிக்கல் என்று வரும்போது இந்த கோகுலம் காமிக்ஸும் மிக விரைவில் முடிவை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்படியாக ஒரு கல்கி நிறுவனத்திலிருந்து வந்த குழந்தைகள் பத்திரிகைகளுக்கான முயற்சிகள் எல்லாமே அனைத்திலுமே வாண்டு மாமாவினுடைய ஒரு தொடர்ச்சி இருந்தது என்பதை குறிப்பிடுவதற்காக தான் சித்திரக்கதை காமிக்ஸ், கோகுலம் காமிக்ஸ் என்று வரணும் அப்படிங்கிறது கூட அதுக்கு கூட அஸ்திவாரம் வாண்டு மாமா அந்த காலத்தில் ஏற்படுத்திய சித்திரக்கதைகள் தான். வாண்டு மாமாவை ஏன் நாம் இன்னைக்கு கொண்டாடுறோம்? ஒரு குழந்தை எழுத்தாளர் என்பதால் அவர் இந்த ஈனட் பிளைட்டனுடைய சாயலில் ஃபேண்டசி எழுதியிருக்கிறார், அட்வென்ச்சர் எழுதியிருக்கிறார், அப்புறம் மிஸ்ட்ரி எழுதியிருக்கிறார், எல்லாம் எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்த எல்லா கதைகளிலும் குழந்தைகளே கதாநாயகர்கள், குழந்தைகளே முடிச்சுகளை அவிழ்ப்பவர்கள், குழந்தைகளே மர்மங்களை விடுவிப்பவர்களாக அமைவார்கள். இதற்கு குழந்தை உள்ளம் இருந்தால் மட்டும் போதாது, குழந்தைகளை சமபாவத்துடன் அணுகும் ஒரு மனப்பாங்கு வேண்டும். அந்த மனப்பாங்கு தான் அவருடைய வெற்றிக்கு பின்னால் இருந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்று எனக்கு தோன்றுகிறது. ரொம்ப சுலபமாக குழந்தைகளுக்கு நாம் இதுதான் சரி இதுதான் தவறு என்று ஒரு மேல்நிலையில் இருந்து கொண்டு பேசிவிட முடியும். பெரும்பாலும் பெற்றோர் அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் வீடுகளில். அப்படி அல்லாமல் அவர் குழந்தைகளோடு குழந்தைகளாக மாறியதுடன் குழந்தைகளுடைய உணர்வுகள், அதை எம்பத்தி என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அத்துடன் அணுகி அவர்களை நம் மனதில் நிற்கும் கதாபாத்திரங்களாக, ஜீவனுள்ள மனிதர்களாக நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அந்த கதைகள் எல்லாம் வாசித்த கதைகளினுடைய விவரிப்பெல்லாம் மறந்து போச்சு. ஆனால் கதையை வாசிக்கும்போது ஏற்பட்ட உணர்வுகள் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த குதூகலம், அந்த மகிழ்ச்சி, அந்த திகைப்பு, அதையெல்லாம் இப்போ கூட நினச்சா நம்மளால் மீட்டு எடுக்க முடியும். அது மீட்டு எடுக்கிறனால தான் இன்றைக்கி இவ்வளோ மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவும் முடிகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளைவாக குழந்தை இலக்கியத்திற்கு
ஒரு புதிய பாதை பிறந்து புதிய திசைகள் திறக்கும் என்ற நம்பிக்கை பலர் இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை நானும் பகிர்கிறேன். குழந்தைகளுக்கு நன்கு எழுதக்கூடிய பலர் இங்கே இருக்கிறார்கள். சுஜாதா, இன்னும் இங்கே வராதவர்கள் கூட இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இந்த செய்திகள் சென்று சேரட்டும். வாசிப்பு என்பது மிகவும் குறைந்து வருகிற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். கேளிக்கை சார்ந்த பல விஷயங்கள் தான் நமக்கு இன்னைக்கு பிரதானமாக இருக்கிறது வாழ்க்கையில். அதனால் அந்த சூழ்நிலையில், அந்த காலகட்டத்தில் நாம் இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதையும் சேர்த்து நாம் சிந்திக்க வேண்டும். மீண்டும் அச்சில் வாசிப்பதற்கு குழந்தைகளை எவ்வாறு நாம் ஈர்க்க முடியும் என்பதுதான் இன்று பெரிய வினாவாக இருக்கிறது. அதற்கு முதல்ல பெற்றோர் படிக்க வேண்டும், வீட்டில் இருப்பவர்கள் படிக்க வேண்டும். வாசிக்கிற பழக்கம் நமக்கு இருந்தால் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கும் சுலபமாக கைவரும். இந்த சில சிந்தனைகளுடன் நான் மீண்டும் விஸ்வாவுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் கல்கி குழுமம் சார்பில் வாழ்த்துக்களையும் கூறி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். அவர் முடிவு பண்ணிட்டார், அறிமுகம் தேவையில்லைன்னு. சார் ஒரே நிமிஷம் சார். வாண்டு மாமாவின் முதன்மை வாசகர், பதிப்புலகின் சூப்பர் ஸ்டார் திரு காந்தி கண்ணதாசன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். இது ஒன்று போதும் நம்மளை கவுக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். சீதாம்மா அவர்களுக்கு வணக்கம். நான் மிகவும் மதிக்கின்ற ட்ராஸ்கி மருது சாருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். ஏன்னா சில ஸ்ட்ரோக்ஸில் சொல்லிட்டு போயிடுவார் ஒரு புஸ்தகத்துடைய அட்டையை. ஒரு புஸ்தகத்துக்குள்ளே என்ன இருக்குதுங்கிறத சில ஸ்ட்ரோக்ஸில் இருக்கும், அது பார்த்தாலே தெரியும். அது அந்த மாதிரி ப்ரில்லியன்ட் ஆர்டிஸ்ட். அவர் கூட சேர்ந்து வேலை பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல். முதல்ல நான் ஒன்று சொல்லணும். அதாவது என்னுடைய தந்தையை நான் ரொம்ப நேசிக்கிற காரணம் இது ஒன்று தான். காரணம் என்னென்ன, இதுவும் ஒரு காரணம். புஸ்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் என்ன புஸ்தகம் வேணாலும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவார். 9ஆம் வகுப்பு படிக்கும்போது 10ஆம் வகுப்புன்னு நினைக்கிறேன் நான். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இது மாதிரி சம்மர் வெக்கேஷன் வரும், அதாவது கோடை விடுமுறை 2 மாதம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 9-10 பிள்ளைய. எங்கள் அப்பா வீட்டுக்கு வரமாட்டார், வந்த சத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் ஆளுக்கு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தால் 20 பேர் இருப்போம் வீட்டில், ஒரே கலாட்டாவாக இருக்கும். அப்போ எப்படியுமே இதனால் எங்கே என்ன பண்ணுவார்னு, பெங்களூரில் ஒரு வீடு இருந்தது, ஊட்டியில் ஒரு பெரிய பங்களாவே இருந்தது. அதனால் வேலைக்காரனை போட்டு, ஒரு சமயக்காரனை போட்டு எங்களை அனுப்பிடுவார். அவருடைய நண்பர்கள், பெங்களூரில் இருக்க நண்பர்கள், ஏஎஸ்சி சாமின்னு இருந்தார், அந்த ஐயா கூப்பிட்டு சொல்லிவிடுவார் நாங்கள் வந்திருக்கோன்னு. அதே மாதிரி ஊட்டிலையும் சொல்லிவிடுவார். 10 நாளைக்கு மேலே எங்களால் அங்கே இருக்க முடியாது, வி ஹேவ் டு கம் பேக், வந்துடுவோம். வந்த உடனே ஒரு நாள் சும்மா கேட்டேன் அப்பாட்ட, என்னடா ஒரே சத்தமாக இருக்குது, எனக்கு புஸ்தகம் வாங்கி கொடுங்க படிக்கிறதுக்கு. சரி வாங்கி தரேன், என்ன புஸ்தகம் வேணும்? ராஜா ராணி கதை. என்ன நம்ப முடியாது, அன்று மாலை அவரே போய் வாங்கி வந்து கொடுத்தாரு. கலைஞர் காரியாலயத்திலேருந்து பொன்னியின் செல்வன் 5 பாகம். உள்ளுக்குள்ளே கலர் படம்லாம் இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், அட்டையும் நல்லாயிருக்கும், திக் பைண்டிங். அது எனக்கு அப்போ தனி ரூமு. ஒரு நாள் ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும், 8:30-9 மணிக்கே ஊர் அடங்குற விஷயத்தில் எங்கள் அப்பா அப்படி பார்த்துட்டு, என்ன மாடியில் அவன் ரூமில் லைட் எரியுதுன்னு, ஏன் வேறு இப்போ இதை புஸ்தகம் வாங்கி கொடுத்தீங்களா, அதை படிச்சுட்ருக்குறான் அவன் அப்படின்னு. இப்போ அது எங்கள் அப்பா பாட புஸ்தகத்தை கூட அவன் இந்த மாதிரி படிச்சதில்லை, விழுந்து படிச்சுட்டு. இன்றைக்கும் மறக்க முடியாத கேரக்டர் தான் வந்தியத்தேவன் ஆனாலும் சரி, ஆழ்வார்க்கடியான் ஆனாலும் சரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த சின்ன வயசில் பதிஞ்சுது. அப்போ எங்களுக்கு அறிமுகமானது வாண்டு மாமாவுடைய சித்திரக்கதைகள். கல்கி பத்திரிகையில் அப்பா என்ன பண்ணுவாருன்னா, எல்லா பத்திரிகையும் வாங்குவார். தமிழில் இருக்க 2 பத்திரிகை, தினமணி, தினத்தந்தி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து, அதுக்கப்புறம் வார பத்திரிகைகள் எல்லாம் வரும், மாத பத்திரிகைகள் எல்லாம் வரும். ஸோ இது எல்லாத்தையும் வீட்டில் இருக்கும். அப்பா
ராத்திரி தான் படிப்பாங்க. அதனால் அம்மா எடுத்து பத்திரமா வச்சுருவாங்க. அப்பா ராத்திரி படித்ததுக்கப்புறம் தான் வார பத்திரிகைகள் கீழே எங்களுக்கு வரும். அதில் வந்து கல்கியில் முதல்ல படித்தது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா வந்து அவருடைய புஸ்தகங்கள் வானதி போட்டிருக்கிறாங்க அப்படின்ன உடனே நேராக வானதியில் போய் செட்டியார் உங்கள் அப்பச்சி உள்ளே விட மாட்டார். நாங்கள் உள்ளே உட்காந்து புரட்டிடுவோம். உட்காந்து ஒவ்வொரு புஸ்தகமாக எடுத்து அங்கேயே பாதியை படித்து முடிச்சிடுவோம். ஆனால் நானும் என்னுடைய தம்பி டாக்டர் கமலும் தான் போய் புஸ்தகத்தை வாங்கி போவோம். அப்போ வந்து எங்களுடைய கற்பனையை தூண்டினது வந்து தான். ஏன்னா நாங்கள் கற்பனை பண்ண முடியாத சில விஷயங்கள், அதாவது இவர் வந்து ஒன்று உங்களை வந்து உலகம் அழிகிறதுக்கு முன்னாடி இருந்த டைனோசர் அந்த இதுக்கு கூப்பிட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா சுத்தமாக வந்து சந்திரமண்டலத்துக்கு கூப்பிட்டு போவார். அப்படி இல்லைன்னா சுத்தமாக மாயாபுரிங்கிற ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவார். ஏதாவது ஒரு வகையில் வந்து எங்களுடைய கற்பனையை மிகவும் தூண்டி விட்டது. அதனால் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து இது அந்த பத்திரிக்கை வந்ததுக்கு பிறகு வந்து கோகுலம் பத்திரிக்கை, இந்த மாதிரி எல்லா குழந்தைகள் பத்திரிக்கையும் கூட மாதம் வந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு. அது கூட வந்து தினத்தந்தியில் தினமும் வந்து சிந்து பாத்து வரும். கண்டித்தீவு எனக்கு கல்யாணம் ஆகி என் பையனுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் சிந்து பாத்துக்கு லைலாவுக்கு கல்யாணமே ஆகலை. அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது. அதுவும் வந்து குப்புறப்படுத்திட்டு அதை படிப்போம். அப்போ எங்கள் அப்பா தென்றல்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார், தென்றல் திரைன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார். அப்போ நாங்கள் அப்பாட்ட சொன்னோம், நம்ம பத்திரிகையிலையும் வந்து அதை சித்திரக்கதை போகணும்னு. உடனே ராக்கின்னு ஒரு ஓவியர் இருந்தார், அவரை கூப்பிட்டு நீங்கள் படம் வரைஞ்சி கதையும் நீங்களே எழுதிங்கன்ட்டார். ஸோ ராக்கி தான் போடுவார். 4 நாளுக்கு ஒரு வட்டம் 5 நாள் அப்பாவை பார்க்க வருவார். வரும்போது எங்களுக்கு கூட்டுக்காரு, எப்படா இருக்குது அந்த கதை அப்படிவார். ரொம்ப நல்லா இருக்குது, என்ன பண்ண போகிறீங்க, அந்த கேரக்டருக்கு மூக்கு நீளமாக இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துப்பார். அண்ட் ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட், வெரி நைஸ் மேன். வாண்டு மாமா அது புத்தகம் அறிமுகமானதுனால இந்த புத்தகங்கள், இந்த படக்கதைகள் பூரா அறிமுகமாச்சு. இன்றைக்கு நான் பதிப்பாளர் என்பதை விட நான் ஒரு வாசகம்தான். இன்றைக்கும் நான் நல்லா படிக்கிறேன். அது காரணம் வந்து அந்த ஆரம்பத்தில் அது போட்ட அந்த விதை அப்போ வந்து எங்களுக்கு கற்பனையை தூண்டக்கூடிய வகையில் இருந்தது. வந்து கல்கியுடைய எழுத்துக்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையனை வந்து தூண்டக்கூடிய அளவில் இருந்ததுன்னா அப்போ வந்து எங்களுடைய தமிழ் ஸ்டாண்டர்ட் பாருங்கள். எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு சிதம்பர சாமிநாதன் இருந்தவர் தான் எங்களுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தாரு. புலவர் புலைமைப்பித்தன் தமிழ் சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ அவங்க சொல்லிக் கொடுத்த தமிழில் எங்களுக்கு பொன்னியின் செல்வன் புரியக்கூடிய அறிவு இருந்தது. இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிற பையனுக்கு பொன்னியின் செல்வனை படிக்க சொன்னால் பாதியில் வச்சுட்டு போய்டுவோம். அதில் 10 பக்கத்துக்கு மேலே படிக்க மாட்டான். ஆனால் அப்போ வந்து எங்களுக்கு அந்த பக்குவம் இருந்தது, தமிழ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ சித்திரக்கதைகள் எனக்கு ரொம்ப சுலபமாக தெரிஞ்சது படிக்கிறதுக்கு. இன்னொன்று வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த படங்கள் எப்படி போயிருக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து வார பத்திரிகை, மத பத்திரிகைகள் வந்து குழந்தைங்க பத்திரிகை எல்லாம் வரும். கண்ணன் ஒன்று வரும், கோகுலம் வரும். அப்புறம் வந்து கல்கியில் சில விஷயங்கள் படிச்சுருக்கிறோம். இன்னொரு பத்திரிகை இருந்தது, பூந்தளிர். இதெல்லாம் வந்து எங்கள் வார பத்திரிகை தினம் பத்திரிகை கொண்டு வந்து போடுறாங்க இல்லையா, அவங்க கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அந்த பத்திரிகை போடுறவருடைய தினமும் பத்திரிக்கை கொண்டு வந்து போடுறவருடைய 3வது தலைமுறை இப்போ எங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை போட்டுட்ருக்காரு. தொடர்ந்து வேறு எதாவது வேலை பார்க்குறாரு, இருந்தாலும் வந்து அந்த தாத்தா செஞ்சதை விடக்கூடாது, அப்பா செஞ்சதை விடக்கூடாதுன்னு சொல்லி இப்பவும் அவர் தான் கொண்டாந்து எங்களுக்கு பத்திரிக்கையெல்லாம் போட்டுட்ருக்காரு. அதனால் அப்போ வந்து என்ன பத்திரிக்கை கேட்டாலும் வந்துடும், வீட்டில் இருக்கும், படிக்கிறது வசதியாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலைன்னா குமுதம், ஆனந்த விடன், இதழ், கல்கி இதெல்லாம் வர தொடரை பூரா படிச்சுட்டு பிச்சு வச்சு அதை அந்த அட்டைக்குள்ளேயே வச்சு அதை வந்து பைண்டர்கிட்ட கொடுத்து அனுப்பி அதை பைண்ட் பண்ணி, இப்போ அந்த மாதிரி பைண்ட் வால்யூம் மட்டுமே கிட்டத்தட்ட நான் ஒரு 50-60 பைண்ட் வால்யூம் தேடி பிடிச்சி வச்சுருக்கேன். பொன்னியின் செல்வன் முதல் 1952 வந்த ஃபஸ்ட் எடிஷன்லேருந்து வச்சுருக்கேன். ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ வந்து ஒரு எங்களுக்கு வேறு டீவியேஷன் இல்லை. இத்தனைக்கும் ஒரு சினிமா குடும்பத்தில் நாங்கள் எந்த தேட்டருக்கு வேணாலும் போவோம், எந்த படம் வேணாலும் பார்ப்போம். அப்படி ஒரு வசதி இருந்த காலத்தில் கூட படிக்கிறதுல ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். எஸ்எல்சின்னு ஒன்று வந்தப்போ தான் காமிக்ஸ்லேருந்து கொஞ்சம் சித்திரக்கதையிலேருந்து கொஞ்சம் மேலே வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு 12B பஸ்ஸில் ஏறுவோம். ஏறி கரெக்டாக பிரேமா புஸ்தகத்தில் வந்து இறங்குவோம். இறங்கி ₹1.90 ஒரு புஸ்தகம். சிரஞ்சீவி, மேதாவி இவங்களுடைய புஸ்தகங்கள்லாம் அதில் கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்தது. அதுக்கு பிறகு தான் ஜேம்ஸ் ஆர்லி சேஸ் எல்லாம் பியூசிக்கு வந்ததுக்கு பிறகு ஜேம்ஸ் ஆர்லி சேஸு, அதுக்கப்புறம் வந்து ஆர்தர் ஹெய்லி, இது போன்ற விஷயங்களுக்கு உள்ளே வந்தோம். ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு முறை வானதிக்கு போயிருக்கும்போது தான் வாண்டு மாமா ஐயா ரொம்ப இந்த மாதிரி படம் இல்லை, அது ரொம்ப முதுமையாக சக்கச்சவேல்னு ஒரு ஜிப்பா உண்டு,
அதுக்கப்புறம் வந்து வாணிதையோட பேசிகிட்டு இருக்கும்போது வாடா இவர் தான்டா வாண்டு மாமான்னு உடனே உங்கள் புஸ்தகம்லாம் இவன் தான் வாங்குவான்னாரு. அப்படியான்னு கையை அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. நல்ல ஞாபகம் செக்கச்சவேல்னு அவர் என்ன சொல்கிறது, நல்ல முதுமை. நான் பார்த்தது வந்து நல்ல முதுமையான தோற்றம். அது ஒரு முறை பார்த்துருக்குறேன். ஏன்னா அப்போல்லாம் அங்கே தான் எங்களுக்கு வந்து வேலை என்னென்னா, இப்போ டிஸ்கவரி புக் பேலஸ் மாதிரி இல்லை, எல்லாம் வானதி பதிப்பும் அவங்க புக்கு தான் இருக்கும். ஹிக்கின்பாதன்ஸ் போகிறதுக்கு தெரியாது ஃபஸ்ட்டில். அதனால் ஸோ இங்கே தான் இப்போது மொத்தமாக எல்லா தமிழ் புத்தகம் கிடைக்கக்கூடிய இடம் எதுவும் கிடையாது. அதனால் அங்கங்கே போய் வாங்குறது உண்டு. படக்கதைகள் தான் இப்போ சொன்னார் இல்லையா, ஆசிரியருக்கும் எழுத்தாளருக்கும் ஓவியருக்கும் ஒரு தொடர்பு வேணும்னு. வினு அவர்கள் தான் வந்து இது வரைஞ்சது, சேரமான் காதலிக்கான படங்கள் வரைஞ்சது. இப்போது மேடமுடைய பெர்மிஷனோடு தான் அந்த படங்கள் எல்லாம் போட்டு ஒரு படங்கள் போட்டு ஒரு பதிப்பாகவே சேரமான் காதலியை கொண்டாந்துருக்கிறோம். காரணம் அந்த காலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணுங்கிறதுக்காக. படங்கள் தான் அந்த காலத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், இமேஜினேஷனை. அதனால் அப்படி பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஒரு பெரிய அப்பாட்ட வந்து அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு நல்ல என்ன சொல்லுவோம், ஒரு மெச்சூர்டு ஆர்டிஸ்ட் வினுங்கிறவர். அதனால் அப்பாட்ட கேட்க மாட்டார். அவரே என்ன சீன் வேணுமோ அந்த சீனுக்கு போட்டுருவார். ஜெய இருக்கார்ல, அவருக்கு அப்போ கல்யாணம் கூட ஆகலை ஜெயராஜுக்கு. அதனால் அப்பாவுடைய கதைகளுக்கு வந்து குமுதத்தில் வர்ற கதைக்கு வந்து ஜெயராஜ் தான் வரைவார். ஃபோன் பண்ணிவிடுவார், ஆனால் இந்த மாதிரி இந்த வாரம். அதுவும் அப்பா என்ன பண்ணுவார்னா, அச்சில் ஏறுறதுக்கு 4 மணி நேரம் முன்னாடி தான் கதையே கொடுப்பார். டென்ஷன் ஆகிடுவாங்க. சார் எல்லாம் அப்படியே நிற்குது, இத்தனை வாரம் ஓடிடுச்சு நிற்குது. உடனே சரி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவர், ஜெய் நீ வந்து இந்த படம் இந்த மாதிரி போட்டுரு, நான் கதையை முடிச்சிட்டேன், நீ சாரி இந்த வாரம் நான் முடிச்சிட்டேன், நீ எடுத்துகிட்டு போ, நீ ஜெய் இதை போட்டுரு அப்படிம்பாரு. 2 முன்னாடி ஜெய் வீட்டுக்கு வந்து அப்பா கூட பேசிகிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அந்த கொலாபரேஷனில் அதில் வந்து அதை விட ரகசியம், அதில் வந்து தொடரில் குமுதத்தில் வந்து தொடர் எல்லாத்துலேயுமே ரொம்ப அருமையான படங்கள். எனக்கு அது ஒரிஜினல் இஷ்யூஸ் கிடைக்கல. ரொம்ப அருமையான படங்கள் ஜெயராஜ் சார் வரைஞ்சிருப்பார். எனக்கு அப்போ தான் அவர் எனக்கும் அறிமுகமானார். இது எல்லாத்துடைய இன்ஸ்பிரேஷன் தான் இன்றைக்கி வந்து கிராஃபிக் நாவல் அப்படின்னு ஒன்று கான்செப்டுக்கு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து சிந்துவெளி மக்கள்னு ஒரு புக்கு கொண்டாந்துருக்கோம். அதாவது வந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழில் உரிமை வாங்கி இப்போது ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு போயிட்டுருக்குது. இன்னொன்று வந்து பாபிலோனின் மிகப்பெரிய பணக்காரன், அந்த புஸ்தகத்தை வந்து நாங்கள் எடிட் பண்ணி நான் ஸ்டோரியை ட்ரிம் பண்ணி அதை நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து நான் ஒரு ஆர்டிஸ்ட்டை தேடி பிடிச்சேன். இப்போ வந்து உலகம் முறாமல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க, எங்கே வேணாலும் கேட்கலாம், உடனே வாங்கிக்க முடியும், வேலையை செய்ய முடியும், வேலையை உடனே வாங்கிக்க முடியும். அதனால் ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு பிடிச்சி அவரை வச்சு நான் வந்து கம்ப்ளீட் டிஜிட்டலாக வரைஞ்சோம். ஏன்னா இப்போ மேடம் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி இவருக்கும் தெரியும். ஏன்னா டிஸ்கவரியில் உள்ள நுழையும் போதே 1200 புக்கு 500 போட்டிருக்காரு. அந்தளவுக்கு வாசகர்கள் அருகி விட்டார்கள். அப்போ அவங்கள எப்படி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஓவிய கதைகளுக்குள்ளே போகணுங்கிற தோணுனது அடித்தளம் வாண்டுமாமா ஐயாக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தானே துவங்கணும், எதுவாக இருந்தாலும் அது ஒரு புள்ளி வேணும் இல்லையா. எப்படி வந்து நாம் தாயுடைய கருவில் உருவாகிறோமோ ஒரு புள்ளி தான், இந்த கண்ணுடைய ஒரே ஒரு புள்ளி தான் அந்த கரு தான். அதிலேருந்து தான் சுற்றி இவ்வளோ பெரிய உடம்புக்கு உண்டான ஒரு குழந்தையாவாக பிறந்திருக்கிறோம். ஒரு புள்ளியில் தான் துவக்கம் எல்லாத்துலேயுமே. அந்த மாதிரி இந்த புள்ளிங்கிறது வாண்டுமாமா தான், மறக்கவே முடியாது. இப்போ கூட கேட்டேன், வாண்டுமாமாலாம் நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணலன்னா சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு. மேக் இட் அவைலபிள் தான் என்னுடைய கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நீங்கள் இந்த தலைமுறை வந்து அவனுக்கு வந்து இது டிக்ஷனரி தேவையே இல்லை, திசாரஸ் தேவையே இல்லை. ஸ்கூலுக்கு நாங்கள் ரெண்டன் மார்ட்டின் எடுத்துகிட்டு போகணுன்னா அடி விடும். இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கும்போது எல்லாம் ரெண்டன் மார்ட்டின் தூக்கி மேலே வச்சுட்டு உட்காந்துருக்கணும். அது தனியாக கிளாஸ் எடுப்பாங்க, இங்கிலீஷ் கிராமர், தமிழ் கிராமர், அதே மாதிரி இப்படியெல்லாம் எங்களுக்கு இருந்தது. இப்போது எனக்கே வசதியாக இருக்குது. ஒரு பதிப்பாளராக ஏதாவது ஒரு வார்த்தையை நான் தேடணுன்னா கூகுளில் நான் போட்டேன்னா அது எப்படி உச்சரிக்கிறதுலேருந்து எத்தனை மொழிகளில் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணலாங்கிறதுலேருந்து அதுக்குண்டான திசாரஸை கொடுத்து அதுக்குண்டான படம் இருக்கான்னு கேட்டால் அந்த படத்தையும் கொடுத்து, அப்போ பிள்ளைங்க படிக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா தேடுதலே இல்லை, உங்களுக்கு தேட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் பைக்குள்ளேயும் பர்ஸ்லேயும் வந்துருச்சு, ஃபோன்லேயும் வந்துருச்சு. ஆனால் எப்படி படிக்க வைக்க போகிறோங்கிறது தான் தெரியல அவங்கள. நான் இந்த புத்தகத்தை படிக்க வைக்க போகிறோம். ஆனால் இப்போ ஒரு சின்ன ஒரு அவேக்கனிங் வந்திருக்குது. இப்போ மக்கள் புத்தகங்கள் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நான் இப்போ எங்கள் வீட்டில் என்னுடைய 2 பேத்திகளுக்கும் நான் தான் கொடுத்துட்ருக்கேன். காமிக்ஸ் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ் காமிக்ஸும் அறிமுகப்படுத்திட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் நான். விஷயத்தை அடிக்கடி நான் பேசுவேன் அந்த விஷயமா. ஒரு சமுதாயம் இப்போ போகிற வேகம் வந்து அதிகமான வேகம். அது காரணம் செல்ஃபோனுங்கிறது வந்து ஒரு 2 பக்கமும் கூர்மையாக இருக்கிற ஒரு கத்தி மாதிரி. அதை எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம், மோசமாகவும் பயன்படுத்தலாம், நல்லாவும் பயன்படுத்தலாம் தேவைக்கு. ஆனால் இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து, இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து அது எப்படி பயன்படுதுங்கிறதுனா உண்மையை சொல்லப்போனால் 50-50% தான். 50% நல்லா எடுத்துகிட்ருக்குறாங்க, 50% எடுக்கலை. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த ஓவியர்கள்லாம் மறக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு விழா மாதிரி ஒன்று பண்ணி இவரை நினைவு கூறுறது வந்து கிங் விஸ்வாக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு கிங் விஸ்வா. எனக்கு வந்து அவர் காமிக்கான்கிற ஒன்று அறிமுகப்படுத்தின குருவும் அவர் தான். காமிக்கான் அங்கே போனேன் அந்த பிள்ளைகளுக்கு போன புஸ்தகம் நம்மளது இல்லைன்னு வெளில வந்துட்டேன். அதுங்களுக்கான புஸ்தகம் போடவே முடியாது, அதுங்க கேரக்டராக வாழ்ந்துட்டு இருக்குது, படிக்கிற ஐடியாவில் இல்லை. கேரக்டராக வாழணும்னு பார்க்குதே ஒழிய படிக்கிற ஐடியாவில் இல்லை. சரி, ஃபர்தராக அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள காமிக்கானை பொறுத்த வரைக்கும். அங்கே வர்ற ஓவியர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஏதாவது 4 எக்ஸிபிஷனில் விற்றா தான் உண்டு, எங்களுக்கு தனியாக ஒன்றும் பெரிய சேல்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து படங்கள் மூலமாக சொல்கிறது, இப்போ ஏஐயில் ஒரு புத்தகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். சரி, எதையாவது படிக்கிறாங்களா பார்க்கலான்னு. ஆனால் எப்படி படிக்க போகிறாங்கன்னு தெரியல. உண்மையிலேயே ஒரு புத்தகத்துக்கு மணியன் செல்வன் ஐயாட்டையும் நான் சொல்லியிருக்கேன், ஓவியர்கள் மிகவும் தேவை. இன்றைக்கு எனக்கு நாராயணன் என்கிற நானா தான் எங்களுக்கு அட்டைப்படங்கள் வரைகிறாரு, இன்னும் 2-3 பேர் வரைகிறாங்க. பட் நானாவுடைய கிளாஸ் வேறு. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது. இப்போ ஓவியர்களும் பதிப்பாளர்களும் தான் இன்றைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் நம்ம வெறும் வரைவார்ல அரசு போக உபால்டு, இன்னொருத்தர் நம்ம எல்லாம் வரைவார், பேர் மறந்து போச்சு. ஆமாம் டி நகர்லேயே நிறைய ஓவியர்கள் இருந்தாங்க. எங்களுக்கு சீனி சோமுங்கிறவர் வரைஞ்சிட்டு இருந்தார். அமுதன் அப்பாவுடைய ரெகுலர் ஓவியர் அவர். அப்பா என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வரைஞ்சிடுவார் அமுதன். அதனால் இந்த ஒரு ஒத்துமை எழுத்தாளருக்கும் பதிப்பாளருக்கும் ஓவியர்களுக்கும் இருக்கிற ஒத்துமைங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம். அது ஒரு அருமையான வட்டம். அது இப்போ தனித்தனியாக இருந்தாலுமே அந்த வட்டம் முழுமையாக தான் இருக்குது. தனித்தனியாக இருந்தாலும் முழுமையாக தான் இருக்குது. முதல்ல என்னென்னா, அமுதன் வீட்டுக்கு வருவார், அப்பாட்ட பேசுவார், இந்த இஷ்யூக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, என்ன செய்யலாம்னு கேட்பார். இப்போ அது தேவையில்லாமல் போச்சு, எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடுது. அவர் வரைகிறது நம்ம பார்த்துறோம், வாட்ஸ்அப்பில் ஓகே பண்ணிடுறோம், இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனாலும் ஒரு ஓவியர், பதிப்பாளர், எழுத்தாளர், இந்த 3 பேரும் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு விஷயம். கல்வி அறிவிலையும் அறிவை கடத்துறதுலையும் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கொடுக்குறதுலையும். இப்போ சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய பாடப்புத்தகங்களே இன்னும் இம்ப்ரூவ் ஆகலைங்கிறது தான் உண்மை. தான் அதில் கூட படங்கள் இப்போ தான் ஓரளவுக்கு இந்த பீரியடில் தான் படங்கள் ஓரளவு நல்லா இருக்குது. பாடப்புஸ்தகங்கள் உண்மையில் நல்லா இருக்குது, இப்போ தான் நல்லாயிருக்கு. உங்கள் கை வேணும் ஃபைட் பண்ணி தான் அவங்க எல்லோரையும் சேர்த்துக்கிட்டாங்க. அவங்க இல்லை, அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது அந்த கவர்மெண்ட்டுடைய பெரிய பெருந்தன்மை. அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. டேலண்ட் இருக்கும்போது அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணலன்னா அப்புறம் எப்படி இருக்கும். ஆனால் தே ஹவ் அக்செப்டட். அதனால் இப்போ என்னுடைய வேண்டுகோள்னால் என்னென்னா, நாளை காலம் வாண்டுமாமா ஃபேமிலி, வாண்டுமாமா குடும்பத்திலேருந்து வந்திருக்கீங்களா? வணக்கங்க. என்னுடைய பேர் காந்தி கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசனுடைய மகன், வாண்டுமாமாவுடைய மிகப்பெரிய ரசிகன், வாண்டுமாமாவின் முதல் ரசிகர், முதன்மை ரசிகர், பதிப்பாளர், பிறகு வாண்டுமாமாவின் வாசகர் முதல். ஆமாம், தேடி தேடி படித்த காலங்கள். பல நேரம் அட்டை கத்தி வச்சு திரிஞ்ச காலங்களும் உண்டு, அதை படிச்சுட்டு. அதனால் இது ஒரு பெரிய நல்ல நினைவு நிகழ்வு. இது உண்மையிலே இதில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, மிக்க நன்றி. ஏதாவது ஒரு வாய்ப்பில் வாண்டு மாமாவை மீண்டும் பதிப்பிக்க முடியுமானால் அந்த பொறுப்பை நான் எடுத்து கண்டிப்பாக பண்ணித்தரேன். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ கிங் விஸ்வா கொண்டு வந்து வச்சுருக்காரு பாருங்கள், இதெல்லாம் காணாமல் போன புத்தகங்கள். என்னுடைய பள்ளிக்கூடங்கிறது எங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் 3 மார்க்கெட்டாக தான் இருந்தது. எல்லா புத்தகமும் கிடைக்காங்க, பலவிதமான புத்தகம் கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள்,
ஸோ இவங்ககிட்டேருந்து என்ன மைண்ட் வால்யூம் வாங்குறது தான் எனக்கு வேலையே. சொல்லி வச்சு வாங்குவேன். அந்த மாதிரி வந்து புத்தகம் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அது இருந்துடும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துடும். அது சுத்தமாக அடிக்க முடியாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் கூட இப்போ திருப்பி ரிவைவல் என்பது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் வாண்டு மாமா ஐயாவுடைய புத்தகங்கள் வானதியை வெளியிட்டாலும் சந்தோஷம், கல்கி வெளியிட்டாலும் சந்தோஷம். ஏன்னா கல்கி பதிப்பும் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குறாங்க. இதெல்லாம் திருப்பி வரணுங்கிறது தான் ஆசை. ஏன்னா வந்து இந்த வயதில் வந்து நாங்கள்லாம் வந்து இளமை காலத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றோம். அப்போ அந்த புஸ்தகங்கள் கிடைக்கலங்கிறப்போ வந்து இப்போ இருக்கிற புஸ்தகங்கள் எங்களால் படிக்கவும் முடியாது. என்னுடைய புஸ்தகத்தையே நானே ப்ரூஃப் பார்க்குறேன்னே ஒழிய, படக்கதைகள்லாம் வந்து மொழிபெயர்க்கிறாங்க, ப்ரூஃப் பார்க்குறேன்னே ஒழிய இதில் இருந்த த்ரில் இல்லை என்று. சின்ன வயசில் இதை படிக்கும்போது இருந்த த்ரில் இல்லை. அதாவது வந்து நைட்டு லைட்டை 8:30 மணிக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கூட நைட்டில் அவங்கள உட்காந்து உள்ளுக்குள்ளே படிச்சுட்டு இருந்த காலங்கள்லாம் உண்டு. அந்த படங்களை பார்த்துட்டு அந்த கற்பனையில் வாழ்ந்துட்டு காலங்கள் அதெல்லாமே. அதனால் இது ஒரு மிக அருமையான நிகழ்வு. முதல்ல கிங் விஸ்வாவுக்கும் எங்களுடைய நண்பர் வேடியப்பனுக்கும் அது. ஏன்னா வந்து இன்னொன்று நான் சொல்லுவேன், புஸ்தகம் போடுறவனுக்கு அதை தவிர வேறு தொழில் தெரியாது. ஆனால் நீர் சினிமாவை தயாரிப்பாளர் ஆகிட்டு. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு இந்த மாதிரி அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல நடந்துக்கிட்டு தான் நல்லாயிருக்கும். மக்களை வந்து இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்கன்னு தூண்டி விடுறது நல்லாயிருக்கும். நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு துவக்கமாக நான் இதை கருதுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. நன்றி சார். இப்போது வாண்டு மாமா அவர்களின் புத்தகங்களை தொடர்ச்சியாக 40 ஆண்டுகளுக்கு மேலாக பதிப்பித்து வரும் வானதி பதிப்பகத்தின் ராமநாதன் சார் அவர்களை பேசுமாறு மேற்கொள்கிறேன். அதற்கு முன்பதாக அவருக்கு என்னுடைய மிக 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 தாழ்மையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் இன்று காலையில் வேறொரு நிகழ்வில் கலந்து கொண்டு அந்த நிகழ்வை முடித்துவிட்டு இப்போது அடுத்ததாக இன்னொரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க சென்று கொண்டிருக்கிறார். இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு இடைப்பட்ட நேரத்தில் வாண்டு மாமாவிற்காக நான் வரவில்லை என்றால் வேறு யார் வருவார்கள் என்று சொல்லி வந்த அவருக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வானதி ராமநாதனின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாண்டு மாமா என்ற வி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 100ஆண்டு விழாவில் பங்கு கொள்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது. வாண்டு மாமா அவர்களின் சிறுவர் நூல்கள் அநேகமாக எல்லா நூல்களையும் வானதி பதிப்பகம் தான் வெளியிட்டுள்ளது. மிகவும் அது சிறப்பு வாய்ந்தது. அவருக்கு பல குழந்தை ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பல பெரியவர்களும் அவர்களுடைய நூல்களை வாங்கி எங்களது பதிப்பகத்தில் வந்து வாங்கி படிப்பார்கள். அந்த வகையில் அவருடைய எழுத்து அந்த அளவுக்கு இருக்கும். சிறுவர்களுக்கு மட்டுமல்லாது பெரியவர்களுக்கும் அவர் நாவல் கௌசிகன் என்ற பெயரில் எழுதி அதுவும் பிரபலம் வாய்ந்தது. இன்று அவரது 100ஆண்டு விழா. வாண்டு மாமா 100 என்ற தொகுப்பு நூலை கல்கி குடும்பத்தில் திருமதி சீதா ரவி அவர்கள் வெளியிட்டு அவர்களது நூல்களை தொடர்ந்து வெளியிட்ட வானதி பதிப்பகம் அந்த வாண்டு மாமா 100 என்ற திரு விஸ்வா அவர்கள் தொகுத்துள்ள இந்த நூலை பெற்றுக்கொள்வது மகிழ்ச்சி அளிக்கின்றது. எங்களுக்கு அதுக்கு பெருமை சேர்த்ததுக்கு விஸ்வா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது குடும்பத்தார் வந்துள்ளார்கள். இன்று நாள் முழுவதும் திரு விஸ்வா அவர்கள் வாண்டு மாமா அவர்களுக்காக 100ஆண்டு விழா எடுத்து அதில் அவரை பற்றியும் அதில் அவர் ஓவியரோடு தொடர்பையும் பேசி திரு ட்ரஸ்கி மருது, திரு சீதா ரவி, அவருடைய நூல்களை வாசிக்கும் திரு காந்தி முதல் வாசகராக காந்தி கண்ணதாசன் அவர்களை எல்லாம் கூப்பிட்டு அழைத்து இங்கு பேச வைத்துள்ளது திரு விஸ்வா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். இதற்கு இந்த நிகழ்ச்சி இடம்பெறுவதற்கு இடமளித்துள்ள திரு வேடியப்பன் டிஸ்கவரி பேலஸ் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். புத்தக வெளியீட்டு விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. ட்ராட்ஸ்கி மருது சார், சீதா ரவி மேடம், காந்தி கண்ணதாசன் முதன்மை வாசகர் மற்றும் வானதி பதிப்பகம் ராமநாதன் சார், உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரே ஒரு ஃபோட்டோ செஷன் மட்டும் சார், ப்ளீஸ்.